இந்த அடையாளங்களை வந்து கடந்து போகிறது பற்றி நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க. எல்லைகளை போடுறதுங்கிறது இல்லை, எல்லையற்ற ஒரு நிலையை தான் மனிதம் மனித மனித மனம் விரும்புது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி மொழி அடிப்படையில், இன அடிப்படையில், நாடுங்கிற அடையாளத்துக்கு கீழே இதுக்குள்ளார தானே வந்து ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்குள்ளார தானே செயல்பட வேண்டியிருக்கு. இப்போது பலவிதமான அடையாளம் எடுக்க முடியும். இப்போதுக்கு நாடுன்ற அடையாளம் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா 125 கோடி மக்கள் போகிறாங்க ஒரே அடையாளத்தில். உலகமே நம்ம கையில் எடுக்க முடியும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரபஞ்சமே எடுக்க முடியும்னா நல்லாயிருக்கும். இதுதான் ஆன்மீகன்றது. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு இப்போ போகல. நாடு எடுத்துக்கலாம். என்னத்துக்குன்னா 125 கோடி மக்கள் கூட அடையாளம். நீங்கள் குடும்பம் எடுத்திங்கன்னா 4 பேர், கம்யூனிட்டி எடுத்திங்கன்னா 100 பேர், ஊர் எடுத்திங்கன்னா 1000 பேர், இப்படி போகுது. அது வேண்டாம். நாம் நாடு எடுத்தால் 125 கோடி மக்கள் ஒன்றா போவாங்க. இருக்கிறது இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ஐடென்டிட்டி. இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் தட். உலகமே எடுத்துக்கலான்னா அந்த மாதிரி நிலைக்கு வரல. உலகத்து சூழ்நிலைன்னா அப்படி வரல. நாம் மனத்தில் நினச்சிக்கலாம். ஆனால் செயல்படுறதுக்கு உலகம் எல்லாம் ஒன்றும் செயல்படுறதுக்கு வாய்ப்புன்னா இல்லை. நாடெல்லாம் ஒன்றும் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நினைக்கிறது மட்டும் இல்லை, செயலுக்கே வாய்ப்பு இருக்குது. உலகம் எல்லாம் ஒன்றுன்றது வெறும் எண்ணம். செயல்படுறதுக்கு என்ன அந்த வாய்ப்பு இன்னும் வரல. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி உலகத்தில் வரல. அதனால நாடு என்ற ஐடென்டிட்டி இப்போதுக்கு பெஸ்ட். நம்ம சமூகத்துடைய அணுகுமுறையில், நம்முடைய மனோபாவத்தில், அப்ரோச்சில் ஒரு வகையான டிஸ்கிரிமினேஷனுக்கு அதுவே கொண்டு போகுது. திஸ் இஸ் த ஹோல் ப்ராப்ளம். ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் டிஸ்கிரிமினேஷனாக பண்ணிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனுங்கிறது வந்து ஒரு ஸ்மாலர் லெவலில் இருக்கும்போது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற மாதிரி, சகிச்சுக்கிறதா மாதிரி இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெண்டரில், அதாவது பாலியல், ஆண் பெண்கிற டிஸ்கிரிமினேஷன், எவ்வளவு அவங்க படித்து வந்தாலும் அந்த பெண்களை வந்து நம்ம நடத்துகிற முறைங்கிறது இன்னும் மாறலையே.